வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார், தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் நிதின் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அருண், ரொம்ப ரொம்ப நன்றி இசை கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு. அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண். ஓஷ்வா இந்த படத்தில் 6 பாட்டு போட்டிருக்காங்க, எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷ்வாக்கு. தேங்க்யூ ஓஷா. அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக் பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு 1 வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வரத்துக்கு. ஸோ மூவிலேயும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம், நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும், பிக் பாஸில் இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இளவரசன் சாராக இருக்கட்டும், சாராவாக இருக்கட்டும், இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை, ஆனாலும் என்னோடய படத்தில் அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன். அண்ட் உமா மேம் அண்ட் என்னோடய அப்பாவாக பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மஹிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தில் காஸ்டியூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும், என்னோடய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி வாசுகி. அண்ட் கம்மிங் டு ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ். ஒரு 2-3 இயர்ஸாக அவங்க ரெண்டு பேரையும் தெரியும். ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன். ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிஹர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி. இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலேருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. Jan 24 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் வந்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக படத்தை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லாஸ்ட்லியா ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நன்றி, அண்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லோரும் வந்திருக்கீங்க, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு ப்ரொடியூசர்ஸ் ஃபால் ரொம்ப நன்றி வரேன் நான். அண்டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னென்னா, இன்றைக்கி தாமதமானதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக பண்ணணும்னு நினைப்போம். யதார்த்தமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது அமைஞ்சிரும். ரொம்ப ஆசைப்பட்டு அந்த டைமுக்கு நம்ம கரெக்டாக இது பண்ணணும், இது வேணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக தீர்க்கமாக இருந்து அது பண்ணி தீரணும்னு நினைக்கும் போது அங்கே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். காலைல அதே மாதிரி சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு மாதிரி ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நான் சாரி கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஜேர்னி என்னோடய லைஃப்பில். நான் இந்த மொமெண்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண மொமெண்ட்டை யோசிச்சு பார்க்குறேன். இந்த தருணத்தில் இப்போ இருக்கும்போது நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறேன். எனக்கு முன்னாடி கேமரா வந்து வச்சு என்னை நடிக்க வச்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்து இப்போ இந்த மொமெண்ட் நான் இங்கே இருந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிற்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் நான் தனிப்பட்டு இதை யோசித்து பார்க்கும்போது, ஓகே நம்ம இவ்வளோ தூரம் ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னு இங்கே நின்று உங்கள் எல்லோரும் முன்னாடியும் பேசுகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு எங்கள் படம் வந்து 24th ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மொமெண்ட் கூட வந்து இன்னும் எனக்கு ஒரு ஓகே படம் ரிலீஸ் ஆக போகிறேன்ற அந்த ஃபீல் மாதிரி எனக்கு இல்லை. ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குது, இதுக்கு நம்ம பேசணும், ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப ரிமார்க்கபிளான ஒரு டைம்னு நான் பார்க்குறேன். இது வந்து எல்லோரும் முடியும் பேசுகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தமிழ் சினிமாவுக்கு என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் தேனாண்டால் ப்ரொடக்ஷன்ஸ் அவர்கள் வந்து முரளி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்ஸ் எனக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டாக நான் அவர் போய் அஃப்ரோஸ் அப்படின்ற ஒருத்தங்க ஈபியாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலிமா நான் வந்து சாரை மீட் பண்ணுறேன்.
எங்கே நான் ஃபஸ்ட்டு சாரை மீட் பண்ணேன் அப்படின்னா சேம்பர்ஸில் தான் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். எனக்கு அன்றைக்கி எனக்கு தெரியல இவரோட தான் சேர்ந்து நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தேடி போய் நான் சாரை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி நிறைய பேசணும். சாருக்கு எனக்கு வந்து அப்போ என்ன யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்னை பற்றி அவர் என்ன பண்ணாருன்னா பார்க்க ஆரம்பித்தாங்க. யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சு ஓகே அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ஜேர்னி இருந்தது ஒரு வருஷம். அப்புறமா வந்து நான் கண்டினியூஸாக சார் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பண்ணி சார் இது மாதிரி ஒரு லைன் ஒன்று இருக்குது சார், இது மாதிரி அவருங்க பார்க்கணும் சார் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணேன். எப்போ நான் பேசினாலும் அந்த ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் எனக்கு ரிப்ளை பண்ணி அந்த டைம் அண்ட் டேட் வந்து கரெக்டாக சொல்லுவார். சொன்னும் போது நான் கரெக்டாக மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நடந்தது தான் மற்றது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆரம்பிக்கும்னு பார்த்தா அருண்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, நாங்கள் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சினாப்சிஸ் அந்த டைமில் யூடியூப்பில் பண்ணும்போது எல்லாருமே நான் அப்ரோச் பண்ணுறது எல்லாமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதில் எது நம்ம வந்து பார்த்து நம்ம ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அந்த டைமில் வந்து அந்த சினாப்சிஸை நான் வந்து படித்ததுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஏன்னா நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோம், எப்படி நம்ம யூடியூப்பில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து அப்படியே தத்ரூபமாக வந்து எழுதியிருக்கிறாரு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாருங்கும் போது ஓகே இவர் நல்லா நம்மளை பார்த்து ஸ்டடி பண்ணி வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு ஒரு டேரக்டர் அந்த அப்படின்லாம் இல்லை. நாங்கள் 2 பேரும் பேசும்போதே வந்து ஒரு ஜாலியாக ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிப்போம். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். அங்கேருந்து நாங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணி ஒன்று பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் அந்த மூமெண்ட்லாம் கடந்து சார்ட் இந்த மாதிரி லைனை நான் போய் மீட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி அவரை நானும் டேரக்டரும் போய்ட்டு லைன் சொன்னோம். சார் கண்டிப்பாக அந்த லைன் ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கல. அந்த டைமில் வந்துட்டு ஹரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான். ஸோ அப்புறம் வந்துட்டு நிதின் சார் அவரும் வந்து எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தார். அவரு கூட எங்கள் கூடயும் சார் கூடயும். ஸோ அவருக்கும் இந்த லைன் ரொம்ப பிடிச்சி. நிதின் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட இனிமேல் அடுத்த டேரக்டர் வந்து யார் வராங்களோ அவங்க மாட்டினான்னு தான் நினைக்கிறேன் நான். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைக்கி வந்துட்டு ஓகே இது பண்ண போகிறீங்கன்னா இது எவ்வளோ நேரத்தில் நடக்க போகுது, என்ன செய்ய போகிறீங்க, இதனால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிற பெர்சன்டேஜ் போட்டுருவார். ஸோ இப்போ நீங்கள் காமெடி அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன காமெடி சொல்லுவார், இந்த காமெடி ஓகே இந்த காமெடிக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு அவர் சொல்லிடுவார். இல்லை இந்த காமெடி என்ன பொறுத்த வரைக்கும் 60% தான் ஒர்க் ஆகுது, இது நீங்கள் 80க்கு கன்வெர்ட் பண்ண முடியும்பார். ஸோ அந்த அவர் வந்துட்டு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் படிச்சிருக்கிறப்போ ஃபுல்லாக அந்த பெர்சன்டேஜ் வைஸில் வந்துட்டு அவர் பேச ட்ரை பண்ணுவார். நமக்கு வந்து பகிர்னா அப்படின்னா இப்படி ஏற்றுறது அப்படிங்கிறது. அப்புறம் டேரக்டர் நான் சொல்லுவேன் இது மாதிரி நிறையா இன்னும் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்லி மறுபடியும் நிறைய ரீஒர்க்லாம் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணோம். ஸோ அங்கேருந்து மறுபடியும் இந்த மிஸ் ஹவுஸ் கீப்பிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஷூட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போகும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம செட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 months வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம். தென் ப்ரொடக்ஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த முதல் நாள் மொமெண்ட்டே வந்து ஷூட்டிங் போகிறது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. தென் சார்ட்டு அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நான் ஃபஸ்ட் ஷார்ட்டே நான் வந்து நடித்தேன். ஸோ இப்போ வரையும் அதை மறக்க முடியாது. ஸோ அங்கேருந்து இந்த வரையும் நான் முடிஞ்சிருக்கேன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் இங்கே பார்க்கும்போது நான் இங்கே காரில் இப்படி வந்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த என்னடா இது மாதிரி லேட் ஆகிடுச்சு கடன்னு வந்துட்டு இருந்தேன். வந்து நின்னா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் வந்து இவங்க எல்லாருமே கேமரா வச்சு பக்குன்னு இப்படி நின்ட்டாங்க. இன்னொன்று எனக்கு பகீர்னாச்சு. எனக்கு இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததில்லை. பார்த்துட்டு அவ்வளோ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்களே. எனக்கு வந்து அந்த டைமில் புரியல என்ன நடக்குது இப்போ இங்கே. சரி ஓகே ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போ நம்ம உள்ள இந்த ஈவெண்ட்னால இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் தான் இருந்தது. ஸோ இந்த படத்தை பற்றி அடுத்து நான் சொல்லணும் அப்படின்னா தென் லாஸ்லியா அவங்க சொல்லலாம். ஸோ லாஸ்லியா வந்து எப்படின்னா உள்ளே வரும்போதே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து நம்ம பிக் பாஸில் பார்த்துருக்குறோம், அவங்க யூடியூப்பில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் வந்து எப்படி நம்ம நடிப்போம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ ஒரு 3 நாள் ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டேலாம் அவங்க பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கம்போஸ்டாக காமாக அப்படி இருந்தாங்க. எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. சரி எப்படி இவங்க பெர்ஃபார்மன்ஸ் புல் பண்ணுவாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே 2 பேரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்குது. பயங்கர எனர்ஜியாக வந்து நடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் டேரக்டர் அப்படி குஷியாக வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜியாக இருக்கிறோம். அவங்க வெறும் கம்போஸ்டாக இருக்கிறாங்க. சரி என்னடா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது செகண்ட் டேல இருந்து அதுக்கப்புறம் வந்துட்டான்டா பத்ரகாளி அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸு அமேசிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை. அந்த செகண்ட் டே தேர்ட் டேலேருந்து அவங்க ஒரு ஃபார்ம் அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. தென் எங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமே ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனதுலேருந்து பேங்க் தான். ஸோ அங்கேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா லைக் அந்த அந்த படத்தோட சேர்ந்து ட்ராவல் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சேர்ந்து
அவங்கள பர்சனலாகவும் தெரிஞ்சுக்கிறதுலேருந்து வந்து ரொம்ப புதிய அனுபவமாக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் லாஸ்லியா அண்ட் அருண் சாருக்கு. தென் வந்து ஷாரா அண்ணன் வந்து எப்படி பார்த்தோன்னா அவர் வந்து யூடியூப்பில் தான் பெரிய கலக்கிட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து வந்து படத்தை வந்து நிறைய படங்கள்லாம் பண்ணி எல்லாருக்கிட்டேயும் வந்து ஒரு நல்ல ஒரு நேம் வந்து வாங்கி இருக்கிறார் பொசிஷனில். ஸோ அண்ணன் வந்து உள்ளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இதில் நாங்கள் சின்னதாக அவங்க ஆஃபீஸில் ஒரு பூஜை போடும் அண்ணனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ அண்ணன் போய் பேசி அண்ணன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ப்ராஜெக்ட்லேயும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ணனும் ரொம்ப சந்தோஷம்பா அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கும் அண்ணனுக்கு உங்களுக்கு அனுபவம் வந்து எப்படின்னா ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒன்று நம்ம செட்டை தாண்டி நாங்கள் வந்து அந்த 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 பேப்பர் எடுத்து நாங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கிறது வந்து அந்த மொமெண்ட்டுக்கு போய் படிக்கிறது. ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ணன் கூட காம்பினேஷன் வந்து ரொம்ப நம்ம படித்து போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. ஸோ இயல்பாக வந்து 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்போம் அப்படிங்கிற பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அண்ணன் வந்து ஒரு விஷயம் போடுவாங்க, அதுக்கப்புறம் நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஸோ 2 பேரும் வந்து ஒரு மாதிரி ஆத்மார்த்தமாக ஒரு அவுட்வேர்டாக நடித்த ரோல் தான் வந்துட்டு அண்ணனோட ரோலும் என்னோட ரோலும். ஸோ எங்களுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தென் இளவரசு சார் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த செட்டில் ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டே இளவரசு சார் வந்து நான் செட்டில் நான் வந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நான் ஒரு 10 days ஷூட் பண்ணிட்டோம். இளவரசு சார் ஜாயின் பண்ணும்போது அவர் சார் இது வந்து நாங்கள் வந்து இளவரசு சார் எப்படி சொல்லணுன்னா அவர் யாருன்னு தெரில பக்கத்து கேரவனில் தான் இருந்தார். பயங்கரமாக திட்டிக்கிட்டே இருந்தார். இப்போ எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன் நான். செம்மையாக திட்டினார். ஃபஸ்ட் டே போதும் ஒரு 7 o'clock ஸ்டார்ட் ஆகுது ஷூட்டு. 7 மணிக்கு காலையில் பயங்கரமாக யாரையும் திட்டிக்கிட்டே இருந்தார். ஐயோ என்னடா இவர் வந்துட்டு காலையில் இப்படி யாரையும் திட்டிகிட்டு இருக்கிறார், நம்ம இனிமேல் தான் அவரை பார்க்க போகிறோம், எப்படி அந்த அனுபவம் இருக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒன்ஸ் அவர் வந்து எந்த மூடில் அவர் பர்சனல் ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு அந்த கேரவன் விட்டு வெளியில் வந்து செட்டுக்குள்ளே வரும்போது என்டையராக அவர் வந்து எல்லா மைண்ட் செட்டையும் ஒரு இடத்துல வச்சுட்டு க்ளீனாக வந்து அந்த அவரோட அப்ரோச் பண்ண விதம், அந்த ஆக்டர்ஸை டேரக்டர்ஸை சினிமாட்டோகிராஃபர்ஸை அப்ரோச் பண்ண விதம் வந்து அமேசிங்காக இருந்தது. டக்குன்னு வந்து கை கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மாதிரி உடனே ஜெல்லாகிட்டார். என் கூட வந்து ஜெல்லாகும் போது அவர் எப்படி ஜெல்லாருனாருன்னா, தம்பி நீ தான் ஹீரோ, வெரி குட், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள், நம்ம எப்பயும் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணார் அந்த ஜேர்னியை. நான் வந்து என்னடா இப்படி சொல்கிறாரு எதுவுமே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்க சொல்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அது காரணம் வந்துட்டு அவர் பின்னாடி அந்த கேரக்டர் வந்து எப்படி ஹோல்ட் பண்ணுறாரு, இந்த பையனை வந்து நம்ம பாசமாக பார்க்குறோம், எந்த இடத்துல பாசமாக பார்க்கணும், எந்த இடத்துல அதட்டணும் அந்த கேரக்டர் அப்படின்னு அவர் ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று செட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு நம்ம ரொம்பவே அட்டாச் ஆனோன்னா சில இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதை ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணி கொடுத்தாங்க. தென் எங்கள் ஃபேமிலி வந்து சொல்லணும் அப்படின்னா அங்கே ஹவுஸ் கீப்பிங் ஃபேமிலி வந்து மீன் ஒரு மாதிரி மோர் தென் ஒரு அதாவது ரியல் லைஃப்பில் அப்பா அம்மா நாங்களாம் எப்படி அண்ணன் தங்கச்சியில் இருப்போமோ அதே மாதிரி தான் நாங்கள் செட்லேயுமே இருப்போம், பேசிப்போம். ஸோ உமா மேம் இருக்கிறாங்க அண்ட் மஹி இருக்கிற 2 பேருமே வந்து ஒரு அமேசிங்கான கேரக்டர். ஆக்சுவலாக மேம் வந்து எப்படின்னா ஒரு ஷார்ட்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஓகேவா, நல்லா பண்ணியிருக்கேண்ணா, சூப்பரா, ஓகே அப்படின்னு சொல்லி ரியாக்ட்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நான் வந்து இது இப்படி சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதனால் இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்தது. ஸோ அவங்க சார் சரி மேமு மஹிமா எல்லாருமே பார்க்கும்போது அண்ணன் தங்கச்சி ஃபீல் இருக்கும். அண்ணன் தங்கச்சி ஃபீலுங்கும் போது என்னோட பர்சனலாக எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட எப்படி நான் வந்து கனெக்டடாக பேசணும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்க நடிக்கும் போது அவங்களோட எங்கூட ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தென் வந்து அடுத்து வந்து தென் தலைவர் இருக்கார் ஓஷோ வந்து இந்த மூவியோட ஒரு பேக் போன். ஸோ அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங்கான கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து நாளைக்கு அவர் எப்படி வேறு மாதிரி கூட போயிடுவார். ஆனால் இந்த மொமெண்ட்டில் நான் அவரை பற்றி நான் பேசுறது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ஆக்சுவலாக ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன். அப்படி தெய்வப்போல் தட்டினார் அப்படின்னா அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுவார். இது வந்து அவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படிங்கிறதுல நம்ம சொல்லணும்னு சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லெஜெண்ட்ஸோடலாம் இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு சொல்ல எனக்கு ஆர்ஆர்லாம் பண்ணும்போது இது ஒரு சீனாக பண்ணி முடிச்சுட்டு இது ஆர்ஆர் பண்ண டைம் வரும்போது இது எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு நான் கேட்பேன். நான் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் ஒரு சர்டன் டேஸ் டைம் எடுத்து நீங்கள் வந்து பாருங்கன்னு பார்த்தா என்னடா இது நம்ம இப்படி ஒன்று பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் எப்படி இது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது தலைவா, எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தலைவா இதுதான் தலைவா மூடி, இது கரெக்டாக இருக்கும், இதுதான் செட் ஆகும்னு சொல்லும் போது நான் மிரண்டேன். உண்மையாகவே சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு. தென் 6 songs ஒன்று பண்ணியிருக்காரு. சாங்ஸ் வந்து சான்ஸே இல்லை. ஒரு சாங் வந்து ஒரு
அந்த அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஓகே போயிட்டே இருக்குது, நடுவில் ஒரு சாங் வைப்போன்ற மாதிரி ஃபீல் இருக்காது. அந்த நேராக அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாங் வந்து கதைக்கு ஏற்ற ஒரு ஃபீலுக்கு நீட்டாக ஒரு 6 சாங் பண்ணி கொடுத்துறேன். 6 சாங் வந்து நல்லபடியாக வந்திருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாரும் கேட்டு சொல்லணும். தென் டேரக்டர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேரக்டர் வந்து அருண். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் லாஸ்ட்லேயே சொன்னாங்க நேசமணி அப்படின்ற மாதிரி. உண்மையாகவே வந்துட்டு அவங்க செட்டில் உள்ளே இறங்கும் போது கான்ட்ராக்டர் நேசமணி வடிவேலு சார் வந்து அப்படியே ஒரு 10 பேரை வந்து இறங்குவாங்க. டே இதாண்டா பேலஸு, இங்கே இருக்கணும் ராஜபரம்பை சேர்ந்தவனுக்குன்ற மாதிரி தான் உள்ளுக்கு வந்துட்டு செட்டுக்கு வந்து டே இதாண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டு, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ண போகிறோம், எவனா ஏடா கூடவும் பண்ணிங்கன்னா அடிச்சே கொண்டுரும் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இறங்கி என்ன பண்ண வேலை வாங்குவார். ஸோ அவங்க டீம் பார்த்திங்கன்னா ஒரு 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 டேரக்டர், அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிலாம் இருக்காது. நீட்டாக அவங்கவுங்க ஒரு வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அருண் கூட சேர்ந்து சுகுமார் சார் அவர் இருக்கார், கோ டேரக்ட் பண்ணுறது. அவர் அமேசிங்கான கேரக்டர். ஏன்னா அவர் ஒரு அருணுக்கு பின்னாடி இந்த பக்க பலமே அவர் தான். கிட்டத்தட்ட ஓகே இந்த நாள் இதை பிளான் பண்ணுறாங்க, எப்படி இதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐ மீன் லைக் அந்த போகிறோம் செட்டுக்கு போகிறோம், நாளைக்கு ஒர்க் பண்ணுறதான் பார்ப்போம். ஆனால் ஒரு இடமும் வந்து ப்ராப்பராக வடிவமைச்சு இந்த டைம் இது எடுக்க போகிறோம், இதுக்கு அடுத்து இங்கேருந்து அடுத்த சீன் இந்த இடத்துக்கு போக போகிறோம், ஷிஃப்ட் இருக்கும், இங்கே முடிச்சுட்டு இங்கே வரப்போகிறோம் அப்படிங்கிறது சுகுமார் வந்து ரொம்ப அமேசிங்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அருணுக்கும் சுகுமார் சார் அவருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. தென் டீமில் ஒர்க் பண்ண குலத்தங்கவர்மன் சார் டிஓபி, அவர் வந்து எப்படின்னா ஒரு இந்த கதைக்கு என்ன மாதிரி வந்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குமோ அதை கரெக்டாக வந்து ஒரு பண்ணி கொடுத்துருக்காரு. அமேசிங்காக வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃப் பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து ஓம் பிரகாஷ் சார், அவருக்கு வந்து சொல்லணுன்னா இந்த படத்தில் நான் ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நான் வந்து டேரக்டர்கிட்ட கேட்கும்போது இது ஓகேவா இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். நான் இல்லை பிரதர் இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வேணும், ஏன்னா அது கதைக்காக தேவைப்படுதுன்ற மாதிரி தான் கேட்டார். ஏன்னா திடீர்னு ஃபஸ்ட்டு படம் ஃபைட் சீக்வன்ஸு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க போகும்போது ஓம் பிரகாஷ் சார் வந்து அதை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த கேரக்டர் இவனுங்கெல்லாம் வந்து எப்படி சண்டை போடுவானுங்க இயல்பாக, அதை அப்படியே எடுப்போம்னு சொல்லி நீட்டாக வந்து எங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி க்ரூம் பண்ணி அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எடுத்தார். ஓகே தம்பி உனக்கு என்ன மாதிரி ஒரு இப்படி வருதா, ஓகே எனக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக் இருந்தாலும் நான் வந்து அந்த அப்ரோச் பண்ணி எப்படி அவங்கள டேக்கிள் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன நேக்கில் இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இது இந்த மாதிரி பண்ணுங்க, நான் அதை கட் பண்ணி இவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து ஓம் பிரகாஷ் சார் பண்ணி கொடுத்தாரு. தென் மோகன் சார் அவங்க இன்னொரு அசோசியேட் டைரக்டர், அவரும் வந்து டைமுக்கு எந்தெந்த ஷாட் வந்து போகணும். இப்போ ஏதாவது ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகுதுன்னா டைம் ஆகுதுன்னு எல்லாரையும் ரஷ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பார். தென் கண்டினியூட்டியோட கிங் அவர். எனக்கு தமிழ் சினிமாவில் நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் ஃபஸ்ட்டு பார்த்ததில் அவர் தான் கண்டினியூட்டி கிங். ஸோ ஒரு கண்டினியூட்டி நீங்கள் வந்து கையை ஹரி இப்படி வச்சுருந்தீங்க அந்த ஷாட்டில் அப்படின்னாங்க. சார் அது பரவாயில்ல சார், காமெடி தானே சார், லைட்டாக அப்படி பண்ணிக்கலாமா சார், இல்லை அது அப்படியே வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டினியூ பண்ணுவார். சார் கண்டினியூட்டி பார்த்தா அவர் பயங்கரமாக சொல்லலாம். சார் தாமு சார் பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர், ஸோ அவரும் அமேசிங்காக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லோரும் சொல்லி நினைக்கிறேன் யாரை விட்டுருந்தா. அண்டு இன்ஃப்ளூயன்சர் சார்லாம் இருக்கிறேன், ஸ்ரீராம் சார் இருக்கார். ஸோ நன்றி சார் எங்கள் படத்துக்கு நீங்கள் இது பண்ணி கொடுத்தது. விக்னேஷ் இருக்கார், விக்னேஷ் கிச்சன். ஸோ அவர் நல்ல வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இன்ஃப்ளூயன்சர், ஸோ அவரும் நல்லா ஒரு வீடியோஸ்லாம் ரோல் பண்ணியிருக்கிறாரு. தென் அடுத்து ரயான் வந்து அப்பா இந்த பொண்ணுங்களுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் இந்த பிக் பாஸ் உள்ளுக்கு போன்ட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தெரியுது ஃபேன்ஸு பார்த்தா பொண்ணுங்க ஃபேன்ஸு சரி, அங்கே இருக்கிற பிக் பாஸை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லா ஃபேன்ஸும் ரயானுக்கு ஒரு அமேசிங்கான ஃபேன் பேஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அவர் வந்து இந்த படத்தில் அவர் பார்க்கணும்னு நினச்சி வரவங்க வந்து ரொம்ப அவர் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவரும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட. தேங்க்யூ பிரதர். தென் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் தென் வந்து பி வாசு சார். ஸோ பி வாசு சார் அப்படின்னு வரப்போகிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. எனக்கு காலையில் நான் அங்கேருந்து கிளம்பி நான் ஒரு பிரச்சனையிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது தான் பி வாசு சார் சொன்னால் அடிச்சு பிடிச்சி நானும் வேகமாக வந்துட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு ஒன்று சொன்னார், ஒரு சூப்பராக டைம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சார் அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் எடுத்துக்கிறேன் சார். அது என்னோடய சுச்சுவேஷன் பட் வந்து அது எனக்கு வந்து அது ஒரு பெரிய லெஜண்ட் இருந்து ஃபஸ்ட்டு லேர்னிங்கு மறுபடியும் அது. ஸோ அதுக்கு வந்துட்டு சார் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப செரிஷிங்கான மூமெண்ட் தான். அவர் இன்னும் நிறைய படங்கள் பார்த்து நான் ரொம்ப சந்திரமுகி சார்லாம் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன். ஸோ வந்து சார் வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தென் அவ்வளோதான் நினைக்கிறேன். சுப்பியாரும் இருக்கிறாங்க, சதீஷ் சார் இருக்கிறாரு, தென் அஞ்சனா மேம் என்னை ஹோஸ்ட் பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மறுபடியும் எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். 24 அன்றைக்கி தேட்டர் வந்து மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, உங்களோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி உங்களுக்கு வரவேற்பும் அன்பும் லவ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு கிட்டேருந்தும். அண்ட் அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப சாரி சார் ஃபார் த டிலே. பட் legendary director, now he'll be a very very happy mentor. P. Vasu sir அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச
அழகான மேடை, அழகாக இருக்கிறவங்க மேடை, பயங்கர பசி எல்லாருக்கும். நான் சொல்கிற பசி வந்து சாப்பிட்றது கிடையாது, ஜெயிக்கணுன்ற பசி, அங்கே வந்து கொண்டு போய் சேர்க்குற பசி. நான் எப்பவுமே கரெக்டாக, அதாவது மார்னிங் 7னா 7, கரெக்டாக 1 o'clock பிரேக்குனா பிரேக்கு, ஈவினிங் 6 o'clock பேக்கப்னா பேக்கப்பு அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்து என்னென்னா உண்மையிலே அந்த 1 மணின்னா அந்த 2, 2:30 இதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு என்னுடைய மைண்டில் இருக்கும். ஆனால் அருணோட பசியை பார்க்கும்போது என் பசியெல்லாம் மறந்து போயிடுச்சு. அதெல்லாம் உண்மையிலே கிடையாது. நான் உண்மையிலே மனசார பேசுகிறேன், நான் எதுவும் டைலாக் பேசலை. அதனால் ஏன்னா நான் வந்து யார் ப்ரொடியூசரு, திடீர்னு வந்து நான் டைரக்ட் பண்ணுறேன்னா யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன். அப்போ சொன்னார் இந்த மாதிரி தேனாண்டாள்னார். அந்த ப்ரொடக்ஷனில் நீ டைரக்டராக அறிமுகம் ஆனாலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அவங்க அப்பா ராமநாராயணா சார்ன்றவர் வந்து சினிமாவில் வந்து அவர் நாங்களாம் வந்து அவர்கிட்ட எவ்வளவோ கற்றுக்கிட்டோம். 100 ஃபிலிம்ஸ் ஒரு வருஷத்தில் 12 படம் டைரக்ட் பண்ணுவாருங்க. எப்படி பண்ணுறாருன்னே தெரியாது. 12 ஃபிலிம்ஸ் எல்லாமே அவர் எங்கிட்ட ரொம்ப ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னார். நான் எல்லாம் பெரிய பெரிய படமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்போ எங்கிட்ட சொன்னார், நான் பண்ண மாட்டேன் உங்களை மாதிரி அப்படின்னாரு. ஏன் சார்னு கேட்டேன். இல்லை சார், நான் 2வது படி வரைக்கும் தான் போவேன், கீழே விழுந்தால் வெறும் காலக்கல்ல அடிப்படம் தொடச்சிட்டு போயிடலாம், மேலே போயிட்டீங்க இந்த மாதிரிலாம் பண்ணணும், அங்கேருந்து விழுந்தால் கை காலெல்லாம் ஒன்றிடும் சார். ஸோ ஹீ இஸ் அ வெரி கால்குலேட்டிவ் அண்ட் வாட் ஹீ வாண்ட்ஸ். இது போதும் எனக்கு ஒரு படத்தில் 2 ரூபா போதும், அந்த 2 ரூபாவோட நான் ப்ராஃபிட் பார்ப்பேன் அப்படின்னு ரொம்ப கால்குலேட்டிவாக ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அவர் வந்து படம் பண்ணக்கூடிய டைரக்டர். அவருடைய மகன்தான் இன்றைக்கி வந்து முரளி சார் அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்கிட்ட நாங்கள்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். இன்றைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், இந்த மேடையில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா இட் இஸ் எவ்ரி டே டெக்னாலஜி இஸ் டெவலப்பிங். எனக்கு நல்லா ஞாபகம், சத்யராஜ் சார் சொன்னார், சார் என்னை பல்ட்டியெல்லாம் அடிக்க சொன்னாங்க சார்னார். எதுக்கு பல்ட்டின்னா, நீ பல்ட்டி அடிப்பியான்னு கேட்டாங்க தேவர் ஃபிலிம்ஸில். நான் பல்ட்டி அடித்து காமிச்சேன். விஜயகாந்த் சார் வந்து மோட்டர் பைக்கில் உட்காந்துட்டு கம்பெனியாக போயிட்டு வந்தார். ரஜினி சார் அதே மாதிரி அவங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய முயற்சி செய்து அவங்க வந்து சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இன்றைக்கி சாதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தம்பி சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்த விஷயம் என்னென்னா, நான் வந்து என்னை யாரும் தேடலை, நானே என்னை தேடிக்க வச்சேன். He himself brought him inside the industry. It's very, very great. ஏன்னா அவருடைய திறமைன்னா எனக்கு என்ன வரும், நான் என்ன பண்ணால் ஜனங்க பார்ப்பாங்க அப்படின்றத இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோ ஏவிஎம் கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான வாகினி கிடையாது, இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோவான பிரசாத் கிடையாது, இன்றைக்கி எத்தனையோ மிகப்பெரிய ஸ்டுடியோங்கள்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்டுடியோ எதுன்னா யூடியூப் தான். அந்த ஸ்டுடியோவிலேருந்து வர்றவங்க தன்னுடைய அந்த அந்த இதை போட்டு அவங்களுடைய அந்த டேலண்ட்டை காட்டி, அந்த டேலண்ட்லேருந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து ஓ இவரா அவரா ஓகே அப்படின்ற அளவுக்கு தே ஹேவ் அந்த 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொண்டு வராருன்னா அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், எவ்வளோ டேலண்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு ஹி ஹாஸ் டன் இஸ் ஹோம்ஒர்க் அண்ட் ஹி ஹாஸ் கம் டு திஸ் பிளேஸ். இந்த பிளேஸ்க்கு வந்துட்டார். ஆனால் அவருடைய பேச்சும் அவருடைய அந்த கான்ஃபிடென்ட்டும் பார்க்கும்போது மிகப்பெரிய இடத்துக்கு வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இஸ் வெரி கான்ஃபிடென்ட், அதில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாரையுமே நான் வந்து, ஏன்னா இங்கே முதல்ல கூட்டம் அதிகமாக இருந்தது, நான் உட்காந்து பார்க்க தலைங்கெல்லாம் எழுந்து போயிட்டே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விட கூட்டம் அங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எனக்கும் நிறைய பேசணும்லாம் ஆசைப்பட்டு தான் வந்தேன். ஆனால் சரி, இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவோம் தான். ஏன்னா ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரி ஒன். அண்ட் நான் பார்த்தம்பா, சாங் இஸ் பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் மெலடி. அண்ட் அதான் ஒரு பாட்டில் எப்பவுமே மெலடி இருக்கணும். அந்த மெலடி யூ ஹேவ் மெயின்டைன்டு. என்ன தான் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும், என்ன தான் ஒரு ஜம்ப் கட்ஸாக இருந்தாலும், யூ ஹேட் வெரி குட் மெலோடி இன் யுவர் டியூன். அண்ட் ஐ என்ஜாய்ட் ஆல் யுவர் சாங்ஸ் அண்ட் இட் வாஸ் மேட் வெல்.
அண்டு படம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு பி அ யூத் கில்லிங் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது பார்த்த உடனே, ப்ரோமோ பார்த்த உடனே, டீசர் பார்த்த உடனே எனக்கு அதான் தோணுச்சு. இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ். இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல படமாக, என்டர்டெயின் படமாக, ரொம்ப ஹாப்பியாக, ஜாலியாக. ஏன்னா இன்றைக்கி வந்து ஜாலி தான் ரொம்ப முக்கியம். படங்களில் வந்து அப்படியே உட்கார்ந்தோமா, ஜாலியாக இருந்தோமா, இல்லைன்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி சுந்தர் சி ரிலீஸ் பண்ண படமா மதகஜராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டாக இருக்குன்னா பிகாஸ் அந்த ஹாப்பினஸ், சந்தோஷம். தம்பி கேட்டார், ரொம்ப அருமையாக என்ன ஒன்று கேட்டார், நடிகனை ரீடூ பண்ணுங்கன்னாரு. தம்பி அந்த நடிகனை நான் விஜய் கேட்டார் என்ன, இங்கே சொல்கிறேன், இது வரைக்கும் எங்கேயும் சொல்ல. நான் விஜய் வந்து எனக்கு நடிகன் நடிக்கணும், நீங்கள் திருப்பி டைரக்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஸோ அப்போ நான் சொன்னேன், சரி பிளான் பண்ணலாம். வேறு ஒரு கதை சொல்கிறதுக்காக போகும்போது என்கிட்ட அவர் கூப்பிட்டு சொன்னது, நான் நடிகன் எனக்கு எப்படியாவது பண்ணணுன்னு ஆசை இருக்குது சார், நீங்கள் பண்ணுறீங்களான்னாரு. நம்ம பேசுவோம், யோசிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் அதை பற்றி பேசலை, அவர் அதை பற்றி பேசல. ஹி ஹாஸ் கான். அது அப்போ தான் இவங்களோட படம் பூஜை, தட் இஸ் மெர்சலுடைய டைமில் தான் நான் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம் வந்து தெர் ஆர் ஆர்டிஸ்ட் ஹூ இஸ் வெயிட்டிங். பட் எனக்கு ஒரே ஒருத்தர் தான் அதில் கிடைக்கணும், கவுண்டமணி. அண்டு ரெண்டாவது மனோரமா, ஆச்சியோட கேரக்டர். அது ஒன்று தான் எனக்கு பயம். உங்களை மாதிரி ஆளெல்லாம் வச்சு நான் என்னென்னமோ காமெடியெல்லாம் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆச்சி கேரக்டர் யார் பண்ணுவாங்க, அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும் அந்த படம் பண்ணும்போது. நான் ஹேமா மாலினியை கூட கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கூட கதை சொல்லி கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் இட் ஹேஸ் டு கம், எல்லாமே வந்து அந்த டைமில் வரும். ஸோ எனிவே என்னை பற்றி நான் பேசுகிறது பெருசு இல்லை, எல்லாமே ரொம்ப நல்ல. ஆனால் அருண் வந்து என்னென்னா இந்த படத்தை பற்றி நேற்று என்னை கூப்பிட்டான், நாளைக்கு வாப்பா, நாளைக்கு வாங்க சார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா. எனக்கு தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, ஏன்னா வந்து என்னையா பேசுவேன்னு. ஏன்னா ஹி ஹாஸ் நாட் டோல்டு இந்த கதை என்ன, அவள் என்ன பண்ணுறான், என்ன கதை பண்ண போகிறேன், எதுவுமே சொல்லலை. ஏன்னா அது வந்து என்னென்னா அது ஒரு புத்திசாலித்தனம். நான் ஒன்றுமே சொல்லாமல் என் டைரக்டரை உட்கார வச்சு இதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறது தான் வந்து அவருடைய வெற்றி. ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லிட்டாருன்னா, நானே ஏதாவது சொல்லிட்டேன்னா அதில் வந்து என்ன ஆகிடும்னா, டைரக்டர் பண்ணிட்டாரா, டைரக்டர் சொல்லிட்டாரா, டைரக்டர்கிட்ட போய் பேசிட்டாரா, டைரக்டர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரா, இதுதான் வரும். ஒரு சீன் எனக்கு தெரியாது. நானும் பாரதி முதல்ல டைரக்ட் பண்ண போகிறோன்னு ஸ்ரீதர் சார்கிட்ட போய் சொன்னோம். ஏன்னா நாங்கள் 3 வருஷம் தான் இருந்தோம் ஸ்ரீதர் சார்கிட்ட. அதுக்கப்புறம் போய் ஸ்ரீதர் சார்கிட்ட சொன்ன உடனே, என்னது டைரக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், பன்னீர் புஷ்பங்கள். அப்போ அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டார், எப்போவாவது நான் கேமராவில் என்ன லென்ஸ் போட்டேன்னு பார்த்துருக்கீங்களா, நான் ஏன் லாங் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஏன் க்ளோஸ் ஷாட் வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்போவாவது நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு. இப்போ அருண் சொன்ன மாதிரி எனக்கும் அவர் பேர் கூப்பிட மாட்டாரான்ற பயம்லாம் இருந்தது, ரொம்ப நாளாக இருந்தது. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பார்க்குறோம், அப்படியே யோசிப்போம், என்ன பண்ணலான்னு அப்படி கேள்வி கேட்டார். எங்களுக்கு ஒரே அப்படியே ஒரு மாதிரி. ஏன்னா அவருக்கு என்னென்னா அக்கறை, நல்லா வரணும், பசங்க நம்ம பேரை காப்பாற்றோம் அப்படின்ற ஒரு அக்கறை அன்னைக்கு அவருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 81 when I was 24 I did my first film. ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட போய் கேட்கும்போது அவர் முனைய படம் தானே ஒர்க் பண்ணாங்க, என்ன தெரியும்னு சொல்லி பயங்கரமாக இதானார். ஆனால் எங்கள் படத்தோட ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 2 பேரும் வீட்டுக்கு வாங்கினார். வீட்டுக்கு போன உடனே பூஜை ரூமில் கூட்டிகிட்டு போய் ஆரத்தி எடுத்து எங்களை வந்து அதை தொட்டு கும்பிட சொன்னார். அந்தளவுக்கு அவர் சந்தோஷமாயிட்டார். அது மாதிரி தான் எல்லா டைரக்டர்ஸும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா எங்களை விட சந்தோஷப்படுறவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்துக்காக நான் 24ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் அப்படின்னு இந்த டீமை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேம், யூ ஹாவ், அதாவது என்னென்னா ஏதோ சம்திங் இருக்குப்பா உன் முகத்தில், நீ நல்லா உருவ பண்ணி ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, டெஃபினட்டாக ஐ திங்க் தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் யூ இன் சினிமா. ஐ டோன்ட் நோ வை. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது அதேமாதிரி லாஸ்யா கிட்டே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஷி ஸ்போக்கன் தமிழ். கஷ்டங்க இப்போல்லாம் தமிழ் பேசுகிற ஹீரோயின் கிடைக்கிறதே பெரிய கஷ்டம்.
அது மாதிரி she spoke in Tamil and she also proved herself in Big Boss. So that is also another one big studio. Talents are coming through Big Boss and அந்த சூப்பர் சிங்கர்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சேனல்ஸ் எல்லாம். ஸோ இது அத்தனையுமே இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செய்து எப்படி நீங்கள் பசி முடிஞ்சோன்னே நல்லா சாப்பிட போகிறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை வச்சு நல்லா எழுதுங்க, ப்ரொமோட் பண்ணுங்க. இதை வந்து மேக்ஸிமம் எல்லாரையும் யோசித்தா கூட முரளி சார் யோசிங்க. ஏன்னா முரளி சார் வந்து இன்றைக்கி ஒரு ஹிட்டு கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்கார். அதனால் அவருக்காக, இந்த டீமுக்காக, இந்த பசங்களுக்காக இன்றைக்கி இருக்கிற அத்தனை வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஆக்சுவலாக அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் ஓஷோ வெங்கட் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் இந்த தமிழில். அண்ட் இந்த படத்தில் ஒரு 6 பாட்டை வச்சு கம்போஸ் பண்ணி ஒரு லான்ச் எனக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாட்டே இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இப்போ ஒரு 6 பாட்டு கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு கதையில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி எல்லா விதமான கட் பண்ணால் சாங் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கதையோடு ட்ராவல் பண்ணுற ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை லான்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அருண் பிரதருக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அருண் பிரதர் எப்படின்னா ஒரு 2 o'clock வரைக்கும் நைட் ஒர்க் பண்ணிவிட்டு மறுநாள் ஒரு ஃப்ளோவில் ஒரு 9 o'clock வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னால் 8:55 வந்து பெல் அடிப்பார். அந்த மாதிரி டைமிங்கில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ தான் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சார் வந்து அப்படி தான் டைமிங்னா காப்பாற்றணும் அப்படின்றாரு. ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இப்படி ஒரு ரைட்டிங் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாட்டாக இருந்ததே ரொம்ப சந்தோஷம் பிரதர். அண்ட் லாஸ்ட்லி அவங்க வந்து ஒரு பிக் பாஸ் குயின்னே சொல்லலாம். அண்ட் எனக்கு அவங்க ஒரு லக்கி சாம். ஏன்னா 2022 வந்து ஒரு பேபி நீ சுகர்னு சொல்லிட்டு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ராக் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு பிளாக் பஸ்டரான சென்சேஷன் சாங்கு. ஸோ அதை பண்ணும் போதும் அதில் அவங்களோட இருந்தேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு மூவி அதுலேயும் அவங்க ஆக்ட்ரஸாக இருக்காங்கன்னும் போது அது ரொம்ப ஒரு டீமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் ப்ரொடியூசர் சார் அண்ட் நிதின் சார் அண்ட் முரளி சார் எப்படின்னா அவங்க வந்துட்டு சப்போர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. டே ஸ்டார்ட் 1லேருந்து இந்த டேட் வரைக்கும் ஒரு மோர் தென் ஒரு 200 பீப்புள், ஒரு 200 மியூசிஷியன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு டெபியூக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்கோப் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணி எந்த விஷயம் கேட்டாலும் சரி, சார் பிரதர் சார் இந்த மாதிரி ஒரு பாம்பேயில் ஒரு சிங்கர் ரெக்கார்ட் பண்ணோம், ஸ்ட்ரிங்ஸ் பண்ணோம், லைவ் பண்ணோம், அந்த மாதிரி எது கேட்டாலுமே உங்களுக்கு ஓகே ஓஷோ நீங்கள் பண்ணுங்கள் ஓஷோ, நான் உங்களை சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பின்னாடி இருந்து ஒரு பேக் போனாக ஒரு ஃபாதர் ஃபிகர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கைடன்ஸில் ஒரு மென்டராக இருக்கார். தேங்க்யூ ஸோ மச் சார், முரளி சார் அண்ட் நிதின் சார். அண்டு ஹரிபாஸ்கர் அவர் எப்படின்னா நானும் அவரும் ஒரு 10 years ஆஃப் ஜேர்னி இருக்குது. லைக் இப்போ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 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 யூடியூப்லேருந்து ஒரு சினிமான்றது வந்து ஒரு சின்ன ஸ்கேலாக நினச்சிக்கிறாங்க. லைக் அந்த டிரான்சாக்ஷன் ஒரு 2 வருஷம் வீடியோ பண்ணால் ஒரு ஃபேம் வரும், நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணலாம். அது அப்படி இல்லை. இதிலேருந்து அவரோட ஒரு 10,000 வீடியோ அவர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும். அவரோட ஹார்ட் ஒர்க் எப்படின்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் கேமராவில் இது என்ன இருக்குது, மியூசிக்கில் வந்து கம்போசிங்னா பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வேணால் வைங்க நான் வரேன் அப்படின்னு சாங்ஸில் வந்து ஒரு லிரிக்லோ சரி எல்லாம் அவ்வளோ இன்புட்டில் இருந்து ஒரு என்டர்டைனராக இருக்கார். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிட்டக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஒரு எமோஷ்னல் கேரி ஓவர் பண்ணியிருக்காரு. அது எப்படின்னா ஒரு 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 டைமில் இது நம்ம நண்பன் ஹரிபாஸ்கரா அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீனில் வந்து பார்த்தா தலை வேறு மாதிரி பண்ணியிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிங் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ரொம்ப ஷாக்கான ஒரு விஷயம். அண்ட் என்னோட அவரோட டீம் இப்போ வந்து என்னென்னா நிறைய நாள் வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருந்தது எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் முன்னாடி வந்து நிற்குது. அப்படி காரணம்னா அது வந்து ப்ரொடியூசரும் சரி எல்லாருமே அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து டூ மேக்ஸ் கோர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்படி ஒரு படத்தில் நான் லான்ச் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஜனவரி 24 படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள். அண்ட் தேங்க்யூ அஞ்சனாஜி, எல்லாம் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ.